தூய்மை இந்தியா திட்டத்தில் இந்தியாவிலேயே தூய்மையான 3வது நகரமாக திருச்சி மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் உள்ள நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தூய்மையான நகரங்கள் பட்டியலில் திருச்சி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது குறித்து திருச்சி மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? வணக்கம் மனிதா. தூய்மையான நகரங்கள் பட்டியலில் திருச்சி 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது பெரும்பான்மை மக்களிடத்திலே மகிழ்ச்சி, பெருமிதத்தை கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் விவசாய மத்தியிலே ஒரு மாறுபட்ட கருத்தை தான் சொல்கிறது. அது குறித்து சொல்வதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சதீஷ் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம். வணக்கம். 3வது இடத்தை திருச்சி பெற்றிருக்கு தூய்மையான நகரங்கள் பட்டியலில். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் பார்வையில் அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். திருச்சி 3ஆம் இடம் பெற்றிருப்பது எங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு 2ஆம் இடம் என்று சொன்னார்கள், இந்த ஆண்டு 3ஆம் இடம் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக நம்ம நிற்கிற இடமே பார்த்திங்கன்னா பாரம்பரியம் மிக்க ராஜராஜ சோழன் காலத்தால் வெட்டப்பட்ட உயகுண்டான் வாய்க்கால். இது 3 மாவட்டங்களுக்கு போகுது. ஆனால் இது இன்றைக்கு திருச்சியின் கூவமாக மாறி இருக்கிறது. துர்நாற்றத்திற்கு மத்தியில் நின்று தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 60% இங்கே திருச்சி மாநகரத்தில் யாரும் பாதாள சாக்கடை இணைப்பு பெறாத ஒரு சூழலில் எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே திடக்கழிவுகள் இருக்குது. இந்த உயகுண்டான் வாய்க்கால தினந்தோறும் 37 இடங்களில் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகள், திடக்கழிவுகள் கலக்கப்பட்டு மிகவும் கொடூரமான ஒரு நிலைமையில் இந்த உயகுண்டான் கால்வாய் இருக்கின்ற சூழலில் இது 3ஆம் இடம் பெற்றிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு வியப்பை தருகிறது. இதுவே 3ஆம் இடம் என்று சொன்னால் இந்தியாவின் பிற நகரங்களை எண்ணி பார்ப்பதற்கு ரொம்ப அச்சமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இந்த போட்டி யாரை மனசை நிறைவுபடுத்துவதற்கென்று எங்களுக்கெல்லாம் கேள்வி எழுப்புகிறது. நன்றி சதீஷ். சுற்றுச்சூழலுடைய கருத்தை கேட்டோம். அதாவது காவிரி உயகுண்டான் நாட்டில் கழிவுகள் கலப்பா சொன்னால் காவிரி ஆற்றிலே கழிவுகளை கலக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் சார்பிலே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தொடுத்த அந்த சங்கத்தினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சண்முக சுந்தரம் நம்மோடு இருக்காங்க. அவருடைய கருத்தையும் கேட்போம். ஐயா வணக்கம். திருச்சி மாநகரம் தூய்மையான நகரங்களில் 3ஆம் இடத்துல இருக்குது. ஒரு விவசாயியுடைய பார்வையில் நீங்கள் வழக்கு போட்டுங்கிற விவசாய சங்கத்துக்கு உங்களோட பார்வையில் இந்த இதை சொல்லுங்கள். ஐயா, உண்மையிலே திருச்சி மாநகரம் 3வது இடத்தில் இருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த அருகில் இருக்க உய்யக்குண்டான் ஆற்றில் இருக்கிற சாக்கடையில் இருக்கிற வாழுகிற இந்த மீன்கள் கூட கொத்து கொத்தாக காய்ந்திருக்கிறது. அதில் செத்து போய் மடிகிறது. செத்து அதே மிதக்கிறது, கொத்து கொத்தாக மிதக்கிறது. மறுபுறம் காவிரியில் இந்த மாநகராட்சியுடைய ஒட்டுமொத்த சாக்கடையிலும் காவிரியில் புனிதமான காவிரியில் கலக்கிறார்கள். இந்த புனிதமான காவிரியில் சாக்கடை கலப்பதை தடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம், மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், இந்த மாநகராட்சியுடைய ஆணையரை தொடர்ந்து பல வருடங்களாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே கடந்த ஆகஸ்ட் மாதம் வழக்கு தொடுத்தோம். உயர்நீதிமன்றமும் 1 மாதத்தில் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மாநகராட்சியோ கடந்த 7 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மாநகராட்சியுடைய கழிவினரை வெளியே தள்ளுவதற்கு கூட 396 கோடிகள் வேண்டும். அந்த 396 கோடிகள் அரசு வழங்கும் வரை இந்த காவிரியில் தொடர்ந்து சாக்கடை கலந்தே தீரும் என்று மாநகராட்சி ஆணையர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இந்த சூழலில் திருச்சி மாநகரம் இந்தியாவிலேயே புனிதமான நகரம் என்று 3வது பட்டியலில் அறிவித்திருப்பது கேள்விக்குரியமான விஷயமாக தான் இருக்கிறது. நன்றி 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 நன்றி. அதாவது காவிரி அருகில் இருக்கட்டும், உயகுண்டான் ஆற்றில் இருக்கட்டும், நேரடியாக கலக்கின்ற கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்படவில்லை. 3ஆம் இடத்தில் பெற்றிருப்பது வியப்பாக இருக்கிறது என்று விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. அனிதா. மகேஸ்வரன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.